காட்டுன்ற லெவலுக்கும் வந்துட்டு போயிடும். ஸோ ஒரு பாய்ஸை பார்த்து, அதாவது ஃபேம்னு ஒன்று இருக்குது, டிஃபேம்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம டேலண்டானவங்க, அதனால நம்மளை ஃபேம் பண்ணுறாங்க நினைப்போம். நீ பண்ணுற கிரிஞ்சாக இருந்தாலும் உன்னை ஃபேம் பண்ணுவாங்க, நீ பண்ணுற டிஃபேமாக இருந்தாலும் உன்னை ஃபேம் பண்ணுவாங்க. ஸோ டிஃபேமாங்கிறத விட இப்போ எல்லாருமே வந்து இந்த அதாவது பான் ஸ்டார்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குப்பா. உனக்கு அப்படி காட்டணும்னு வச்சா நீ அதில் போய் உட்காந்து பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன் இன்ஸ்டாகிராம்னு ஒரு வச்சுட்டு உன்னை நம்பி ஒரு ஃபாலோவர் 1,00,000 பேர் வர்றாங்க அப்படின்னா, நீ இதை காட்டுவேன்னு தான் வராங்க, அப்போ நீனும் கிட்டத்தட்ட அவங்க ரேஞ்ச் தானே. ஸோ வித்தியாசம் இருக்காது இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னோட பாயிண்ட்டாக அதில் எடுத்து வைக்கிறேன். நீ வந்து இன்ஸ்டாகிராமை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓனர் கிடையாது. ஆனால் இப்படி நீ யூஸ் பண்ணணும், நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீ எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்றத பொறுத்து. பட் யாராவது ஒருத்தங்க, நீங்கள் ஒரு பையனை நான் பையனாக கேட்குறேன், நீ யோசிச்சு பாரு. நீ ஒரு சப்போர்ட் பண்ணுறவனை நீ வந்து ஃபாலோ பண்ணி நீ அவனை மேலே கொண்டு போறியா, இல்லை ஒரு காஜுக்காக ஒருத்தையை ஃபாலோ பண்ணி நீ மேலே கொண்டு போறியா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல கை காட்டினா, கை நீட்டினா, எனக்கு ஒரு ஃபேஸ் பிடிச்சிருக்கு, ஸ்மைல் பிடிச்சிருக்கு, நீ ஃபாலோ பண்ணி கொண்டு போனியான்றதை யோசிச்சு பாரு. பாதி பேருக்கு ஃபாலோவர்ஸே இருக்காது. இவங்க டேலண்டாக இருக்காங்க, இவங்க நம்ம மேலே ஏற்றுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஒருத்தம் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே எதுக்கு பண்ணுறோம், இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, இவள் அடுத்த போஸ்ட் இப்படி போடுவா, அடுத்த போஸ்ட் இப்படி போடுவா, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இப்படி போடுவா, அதை பார்க்குறத நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க.